Balachandar, Ajit Kumar. My project concept was Heap Graph based software scripted edition. Project title was Heap Graph based software scripted edition. Heap means இப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட வந்து அவுட்டர் ஸ்டோரேஜ் மெமரி தான் ஹீப். அந்த ஸ்டோர் ஆகி வந்து நம்ம எப்படி வந்து டெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றது காமிக்கு தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட். ஸ்லைடு Now we are going to show our slides. Features of contents. Abstract. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டில் வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து தெஃப்ட் தான் மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா பர்த் மார்க்ன்றது யூஸ் பண்ணி ப்ரிப்போஸ் பண்ணுறோம். எஸ்சிடிஜி பர்த் மார்க் வந்து நம்ம வந்து ப்ரிப்போஸ்டாக யூஸ் பண்ணுறோம். எஸ்சிடிஜினா சிஸ்டம் கால் டிபெண்டன்ஸ் கிராஃப். வாட்டர் மார்க்கிங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம வாட்டர் மார்க்கிங் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோடை வந்து அஃபஸ்கேட் பண்ணி வந்து தெஃப்ட் பண்ணுற முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அட்டாக்கருக்கு வந்து டிஃபீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் வாட்டர் மார்க்கை. அதான் கோட் அஃபஸ்கேஷன் கேன் பி சிமெட்ரிக் ரிசர்விங். அதாவது சிமெட்ரிக்னா சம்மந்தப்பட்டவே இல்லை அந்த ஃபைலை வந்து தெஃப்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது ஜிக்ஸாக்காக வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுட்டா அவங்க எடுத்தும் வந்து ப்ரோஜனம் இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நியூ டெக்னிக்ஸ் பர்த்மார்க் கேன் பி டிடெக்ட் கோட் தெஃப்ட் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம்ஸ். நம்ம ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்காக பர்த்மார்க்கும் நம்ம நியூ டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம் கேரக்டர்ஸ் மூலிமா. இதை வந்து ரீடிசைன் ஆர்கிடெக்சர் மூலிமா ரோபஸ்ட்னஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து இதை கொடுத்து நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். இது வந்து டைனமிக் பேஜஸ், ஸ்டாட்டிக் கிடையாது. டைனமிக் பேஜஸ்னால் வந்து இப்போது 200 லார்ஜ் ஸ்கேல் இந்த மாதிரி வெப்சைட் வந்து நம்ம வந்து இதை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ரிஃபர்டாக அக்யூரன்சி கொடுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ், ப்ரௌசர் அக்சஸிங், சர்ச் ஐட்டம்ஸ், ஹீப் மேப், கிளாஸிஃபைங். ப்ரௌசர் அக்சஸிங்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரௌசருக்குள்ளே போகிறோம், அந்த வெப்சைட்டை வந்து அனலைஸ் பண்ணுறோம், அதோட கேட்டகரிஸ்லாம் வந்து நம்ம ஸ்னாப்ஷாட்டாக எடுக்கிறோம். அப்புறம் வந்து சர்ச் ஐட்டம்ஸ்னால் இப்போ நம்ம சர்ச் இன்ஜின்ஸ் மூலிமா கூகுள்னு ஒரு சர்ச் இன்ஜின்னா அது மூலிமா நம்ம விசிட் பண்ணி பார்க்குறோம் இதை இந்த ஸ்னாப்ஷாட்லாம் லோடிங் ஆகிருக்கு. அப்புறம் வந்து நம்ம எடுத்த ஸ்னாப்ஷாட்டை கம்பேரிசன் பண்ணுறோம். இப்போ கூகுள் யாகோ இது ரெண்டுத்தையும் எடுத்து இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் எவ்வளோ, ஊப்ஸ் எவ்வளோ, அரே எவ்வளோ அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் வந்து ஹீப் மேப். ஃபைனலாக இதெல்லாம் பண்ணதை வச்சு ஒரு ப்ரொஃபைலரை வச்சு கண்டுபிடிச்சி லொக்கேஷன் கார்டு ஸ்டேட்டஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுவும் லொக்கேஷன் கார்டு ஸ்டேட்டஸ்னால் இது வந்து ஐடியலாக இருக்கா, ஏதாவது தெஃப்ட் நடந்திருக்கா, எந்த ரூட்டிங் மூலிமா வந்திருக்குன்றதை பார்க்குறோம். அப்புறம் வந்து கிளாஸிஃபைங். ஃபைனலாக வந்து எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் கொடுத்து அதாவது நமக்கு தெஃப்ட் நடந்தால் அதை வந்து பிளாக் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிராஃபிக்கல் மூலிமா ஒரு மேப் ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபைனலாக டெலிவரி பண்ணுறோம். அதான் வந்து கிளாஸிஃபைங். இது வந்து ஓவரால் ஆர்கிடெக்சர். ஜாவா ஸ்கிரிப்ட் ஹீப் ப்ரொஃபைலர் அது வந்து நேராக வந்து ஜென்ரேட் ஆகி ஃபில்டருக்கு போய் அது வந்து கிராஃபை மெர்ஜ் பண்ணுது. நம்ம வந்து 2 ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், அது வந்து மெர்ஜ் பண்ணி ஒன்று வந்து சப்கிராஃப்ட்டு வந்து ஒரு நோடு அதுக்கு செலக்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து டிடெக்டர் போகுது. ஃபைனலாக வந்து அட்டாக்கர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு இவங்க ரெஸ்ட்ரிக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரெக்குயர்மெண்ட்ஸ். இது வந்து சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட். ப்ரௌசர் அக்சஸிங் ஸ்னாப்ஷாட். இப்போ வந்து நான் சொன்னல ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம சர்ச் இன்ஜினில் போகிறோம் கூகுள் பேஜ். கூகுளில் போய்ட்டு இப்போ நம்ம ஒரு விக்கிபீடியான்ற பேஜை வந்து நம்ம பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அதோட ஸ்னாப்ஷாட்டை வந்து நம்ம எடுக்கிறோம், ஹீப் ஸ்னாப்ஷாட்டை. அதை எடுத்துகிட்டு அதை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்குறோம் நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா. பண்ணோன்னே அந்த லொக்கேஷன் ஸ்டேட்டஸு அதெல்லாம் எங்கேருந்து வருது அதெல்லாம் காமிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து அட்டாக்கர் வந்து தெஃப்ட் வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு, என்னென்ன பேஜ் வியூ பண்ணி பார்க்குறாங்கன்றதுலாம் இப்போ வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காரு சர்வர். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம். இது தெஃப்ட் நடக்க முடியாத அளவுக்கு நம்ம அட்டாக் பண்ணுறோம். அப்புறம் வந்து இவங்க ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அட்டாக் பண்ணிட்டு டினைல் ஆஃப் சர்வீஸ், ஃபர்தர் ரெக்வஸ்ட் கேனாட் பி ப்ரொசீட். அப்புறம் வந்து கன்க்ளூஷன். நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி 100% வந்து செக்யூரிட்டி கொடுக்கலான்றதை நிரூபிக்கிறோம். அப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கெட்டிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர். நவடேஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் எல்லா சாஃப்ட்வேருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து மோர் செக்யூராக பண்ணுறதுக்காக நம்ம பர்த்மார்க் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. How
we are going to present our project demo. First we are going to NetBeans IDE 7.4 version. Then open our project TribbleG and use clean build. It has been background processing. First to open main file and it compile. Open. Enter our URL for go to our search engine. Example Google. And then open client application for viewing our source pages. Next to open file server. Compare both. Java basics pages now can be opened. Normal client request accepted from server. These pages can be displayed in this place. Text can be processing now. Now we can be call our attacker for restriction the service. Our IP address is localhost. We can give it for some reason this IP address. Now attack. The attacker can be proceed. Further request cannot be processed from any client. If we attack means it has been totally hanged. No pages can be further request open. Only you can exit is the option. If we can open means it does not run. The location guard status. Location guard status is now ideal. Routing guard status. Because the routing guard status is the theft attacker can be come by the which route and it can be attacked by our main files in the path. Which path it can be attacked. Downloaded Java basics files can be thefted and it can be used and it can be viewed graphically. The blue color is it can be attacked. The client can be viewed. The green can be saved by us. The red can this bar chart can be used for this basket can be this bar chart can be used for theft. This bar chart can be used for saved by us. It can be used for theft attacked by client. So this is our final project. So this is our final project output. So it can be used for controlling data theft. Thank you. Thank you.